ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏடிஎம்கே வந்து 2ஆ பிரிய போகுதுன்ட்டு. அதே மாதிரி நடந்துருச்சுங்க. இப்போ ஒரு 2 இலைய என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆளுக்கு ஒரு இலைய பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது நம்ம எடப்பாடி அவர்கள், இபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து 17 எம்எல்ஏக்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து சட்டமன்ற குழு தலைவரா வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்திருந்தாங்க. சாரி, அந்த கடிதம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ சிவி சண்முகம் வந்து ஒரு ஈவினிங் போல வந்து அவரு ஒரு 37 எம்எல்ஏ, சாரி 30 எம்எல்ஏக்களுக்கு கூட்டு வந்துக்கிட்டு எனக்கு எனக்கு நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்கிறாரு. என்னங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருக்காங்க. அரசியல்ல வந்து பயங்கரமா வேற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து கரெக்டான ஒண்ணு பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 120 வச்சு நம்ம ஆட்சி நடத்த முடியாது. இருங்க தலைவரே, நான் இப்போ நான் எடுத்துட்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 30 தூக்கிட்டாரா அப்படின்னு தெரியல. பொறுத்து இருந்தாதான் தெரியும். அவங்க வந்து இன்னும் சரியான கிளாரிபிகேஷன் கொடுக்கல. எதனால பிரிஞ்சு வந்திருக்கோம், எதனால நாங்க தனியா இருக்கோம், நாங்க ஒரு குரூப்பா இருக்கோம், நீங்க ஒரு குரூப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அது பிடிபடல. ஏன்னா நீங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, அந்த தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்னு சொல்ற டைம்ல வந்து டிவிக்கு ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த 2 பேரும் பேசியிருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே வந்து நம்ம ஒரு கூட்டணி வச்சு நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு. பட் அங்க நிறைய பேர் அதுக்காக ஒத்து வரல. அது சரி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே செங்கோட்டை அவர்கள் வந்து ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் அவருக்கு வந்து சி வி சண்முகம், விஜய் பாஸ்கர் அவங்கள்ட்ட எல்லாம் பேசி அங்கிருந்து ஒரு எம்எல்ஏ தூக்கிடலாம் அப்படிலாம் பேசியிருக்காங்க. அதனாலதான் இபிஎஸ் அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு பண்ணல, இப்படிலாம் தனிப்பட்ட முறையில பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அது உண்மையா பையன் நமக்கு தெரியாது. பட் இப்போ கொஞ்சம் அது வந்து இருக்கலாம், ஒருவேளை தூக்குன்னு நினைச்சிருப்பாங்க போல, இப்ப அதனாலதான் பிரிஞ்சு வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நினைக்க தோணுது. இப்ப என்னன்னா, ஈவினிங் ஏற்கனவே சட்டமன்றத்துல வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது கேட்டாங்க, சார் இந்த மாதிரி ஏடிஎம்கேல வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்களே, எதுக்காக பிரிஞ்சாங்க, என்ன ஏது அப்படின்னு கேட்டாங்க. எந்த பதிலுமே சொல்லாம வண்டியில ஏறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஈவினிங் போல வந்து சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் அவங்க எல்லாம் வந்து மொத்தமா வந்து ஒரு இதை கொடுத்துட்டாங்க. நாங்க தான் சட்டமன்ற குழு தலைவர், நாங்க தான் மெஜாரிட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. இவங்க இப்ப வந்து கட்சித்தாவல் சட்டம் வந்து அது எடுபடுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலங்க. எனக்கு அது வந்து ஃபுல்லா எப்படின்னு தெரியல. ஏன்னா மேக்சிமம் பாதிக்கு மேல அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து எடுபடாதுன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இப்ப சிவி சண்முகம் அவங்க கிட்டயும் 30 எம்எல்ஏ வச்சிருக்காங்கன்னா மேபி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி அவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, ஒருவேளை வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். மேபி சண்டை உள்ள நடந்திருக்கலாம். சிவி சண்முகம் அவங்க தலைமையில வந்து இல்ல நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம், கொடுத்துட்டு ஒரு 2, 3 அமைச்சர் போஸ்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிருக்கலாம். அந்த பேச்சுல கிளாஷ் ஆயிருக்கலாம் அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். இங்க நிறைய பேர் அதுதான் வந்து பாயிண்ட் பண்றாங்க. அப்படிதான் நடந்திருக்கும். அதனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்கு, கிளாஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் செட் ஆகல. இப்போ இபிஎஸ் அவர்களை வந்து பாதி பேருக்கு இங்க செட் ஆகாம தான் இருக்கா, உள்ளே உள்கட்சி பிரச்சனை வந்து பயங்கரமா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குதுங்க. அது வெளிப்படுது. ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப செங்கோட்டையன் இப்படி பெரிய பெரிய தலைவர்களை அவங்க வெளியே விட்டதுக்கு அப்புறம் அந்த கட்சி உடதானங்க போடும். அந்த மாதிரி தான் உடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒண்ணு கேட்டீங்கன்னா, இதுல யாரு உடைச்சா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஒருவேளை தாமரையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் பேசுறேங்க. நிறைய பேர் வெளியவே பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை தாமரை தான் உள்ள உடைச்சு விட்டுருச்சோ அப்படின்ட்டு. இப்ப இல்லைங்க, முன்னாடி இருந்து ஜெயலலிதா அம்மா என்னைக்கு இறந்தாங்களோ அன்னையோடய இந்த ஏடிஎம்கேவை கூறு போட்டு வித்த மாதிரி கதை தான் ஆகி போச்சு. ஏன்னா நிறைய பேர் சண்டை போட்டு வெளியே போறாங்க, உள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஆனா இப்ப இதுல நம்ம ஒண்ணு எடுத்துக்கிறது என்னன்னா, ஏடிஎம்கேனால இபிஎஸ் அவர்கள் மூஞ்சி தான் இங்க தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம வந்து ஒத்துக்க தான் செய்யணும். ஏன்னா அவரு ஒரு 4 வருஷம் கிட்ட வந்து முதலமைச்சரா இருந்தாரு. இருந்த நிறைய இடத்துக்கு பரப்புரை செஞ்சாரு. இப்ப அதுக்கப்புறம் அவர் மூஞ்சி தான் இங்க வந்து நிக்குது. இப்போ ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அந்த தலைவர் யாரு அப்படின்னு சொன்னா அவர் இபிஎஸ் தான். பொதுச் செயலாளரா இருக்காரு. அவர் மூஞ்சி தான் இப்ப எல்லா இடத்துக்கும் மக்கள் மத்தியில தெரியும். அப்படின்னு இருக்கும் பட்சத்துல வந்து அவரை அங்க காட்டி தான் இங்க கொஞ்சமாவது ஓட்டு வாங்குற நிலைமைக்கு இங்க தள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் நெஞ்சம் பேரையும் இப்ப கெடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எம்ஜிஆர் அவர்களாலேயும் ஜெயலலிதா அவங்க இருந்த இதையும் வந்து கெடுத்துட்டு இருக்காங்க. பேரை வந்து ஏடிஎம்கே கெடுத்துட்டு இருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இது இந்த 2 பேரும் வந்து பிரிஞ்சிருக்காங்க. என்ன ரீசனுக்காக பிரிஞ்சிருக்காங்க இன்ன வரைக்கும் வெளியே தெரியல. ஒருவேளை வந்து அதான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க சண்டை உள்ள நடந்திருக்கா? ஏன்னா அவங்க ஆட்சியில இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா ஆட்சி இல்ல. இப்ப நீங்க அடுத்த இன்னொரு 5 வருஷமா நம்ம ஆட்சியில போயிருவோம். அப்ப அப்படின்னு இருந்துச்சு அவங்களுக்கு அந்த பவர் கிடைக்காது. நம்ம சும்மா எம்எல்ஏவா சுத்தணுமே நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு இங்க நன்மை செய்யறதுக்கு யாரும் வந்த மாதிரி தோணல. எல்லாருமே
சுயலாபத்துக்கு இருக்கிற மாதிரி தான் தோணுது. மேபி அந்த ஒரு டிஸ்கஸ் நடந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பிரிஞ்சு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சாலிட் மெஜாரிட்டி 5 வருஷம் சாலிடா ஒரு இது நடக்கும், ஆட்சி நடக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏடிஎம்கே 2 கூறு போட்டா வித்துட்டு இருக்காங்களே, சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்களே, இந்த கட்சை வலுப்படுத்தணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓட் பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. அப்படி ஓட் பெர்சன்டேஜ் வைக்கும் போதுல வந்து இந்த கட்சிக்குள்ளேயே பிளவுபட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இல்ல இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இதான் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஏடிஎம்கே கட்சி காணாம போகிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. வேற 2 கட்சி தான் இருக்கும். ஒன்னு டிவிகே, டிஎம்கேன்னு ஆக்கி விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு பழமையான கட்சி இருக்கணும், ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கணும். இருந்தா தான் 4 கொஸ்டின் வரும். தப்பு பண்றதுக்கு எம்எல்ஏஸா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும், முதலமைச்சரா இருந்தாலும் யாராலும் தப்பு பண்றதுக்கு பயப்படுவாங்க. இப்ப டிஎம்கே இருக்கு. டிஎம்கே என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே சும்மா விட்டுருவாங்களா? அவங்க அவங்க சிட்டிங் சிஎம் இருந்தவரையும் தோக்கடிச்சிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது சும்மா விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க. அவங்க இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு நினைக்கிறீங்க? 40, 60 வயசு ஆளுங்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண தெரியாது. 60, 70 வயசுலாம் வந்து வச்சிருப்பாங்க. மேபி யூஸ் பண்ண தெரியாம அந்த ஒரு சுச்சுவேஷன் இருப்பாங்க. அவங்களே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு நினைக்கிறீங்க? அவங்க கேம்பெயின் வந்து டிவிகே கேம்பெயின் அதிகமா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாஸ்ல வந்து பயங்கரமா அவங்க பூம் ஆயிட்டு இருந்தாங்க. அந்த அந்த இது இப்ப அவங்க கேட்ச் பண்றாங்க. அது டிஎம்கேல கொஞ்சம் குறைஞ்சுதான் இருந்துச்சு. அதை கேட்ச் பண்றாங்க, மேட்ச் பண்றாங்க. சின்னதா தூசி துரும்பானாலும் இப்போ அடிக்க விட்டுட்டு இருக்காங்க. அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியில இருந்து விமர்சனம் வருது. அந்த மாதிரி கூட இப்ப ஏடிஎம்கேல பார்க்க முடியலையே. அதனால வந்து கண்டிப்பா அவங்க ஒரு ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் அங்க உள்ள தள்ளிட்டு போக முடியுங்க. இப்போ நான் பார்த்த நியூஸ் வரைக்கும் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் வீட்டுல வந்து கவுன்சிலர் இருந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து குமிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால பொறுத்திருந்து அது எதுக்காக பிரிஞ்சாங்க, என்ன மாதிரி போக போகுது ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.